தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீர் சந்திப்பு. டெல்லியில் உள்ள அமித்ஷா இல்லத்தில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தியதாக தகவல். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்த பின்பு மது வெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வந்துவிடும். இபிஎஸ் உடனான சந்திப்புக்கு பின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமது எக்ஸ் தளத்தில் பதிவு. இஃப்தார் விருந்து நடைபெற்றது ஒரு தொடக்கம்தான். இதுபோன்ற அனைவரும் அமர்ந்து ஆட்சி அமைப்போம். டெல்லியில் நடைபெற்ற பாஜக அதிமுக பேச்சுவார்த்தை ஒரு தொடக்கமா என்ற கேள்விக்கு தமிழிசை சவுந்தரராஜன் பதில். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்தது குறித்து பதில் சொல்லும் இடத்தில் நான் இல்லை என அண்ணாமலை பேட்டி. சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து பேசுவதற்காக சந்தித்திருக்கலாம் என மழுப்பல். பரிசோதிக்கல. ஆனால் நான் கட்சியின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னா அந்த நேரத்தில் நான் சொல்கிறேங்கன்னா, இன்றைக்கி நான் எந்த ஒரு சந்திப்பையும் எதையும் முடிச்சு போட்டு ஒரு கணக்கு போட்டு நான் சொல்ல மாட்டேன். அதிகாரப்பூர்வமாக உள்துறை அமைச்சரை யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம். ஒரு மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் நேரம் கேட்குறாங்க, சட்டம் ஒழுங்கை பற்றி பேசணும், நேரம் கொடுப்பாங்க, பேசலாம். அரசியல் கணக்கு எதுவும் இல்லை. எங்களுடைய நோக்கம் அது இல்லை. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் சிறப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி வளர்ந்து கொண்டு வருகிறது. திமுகவை வீழ்த்த வேண்டும் என நினைத்தால் யார் வேண்டுமானாலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரலாம். சென்னை எழும்பூரில் நடைபெற்ற பாஜக இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் அண்ணாமலை பேச்சு. அது ஒற்றை கோட்டில் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் நீங்கள் பார்த்தீங்க, எல்லோரும் ஒரே மேடையில் இன்றைக்கி இருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் வந்து வேண்டுமானாலும் இணையலாம். நம்ம யாரையும் வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல. அதிகாரப்பூர்வமாக உள்துறை அமைச்சரை யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம். அவர்களையும் உள்துறை அமைச்சர் வேண்டாம் என்று சொல்ல போவதில்லை. இன்னும் எத்தனை முறை எம்பி தேர்தல் நடந்தாலும் பிரதமராக மோடியே வருவார். சென்னையில் பாஜக சார்பிலான இஃப்தார் விழாவில் ஓ பன்னீர்செல்வம் பேச்சு. சொன்னால் அதனால்தான் அவர் ஒரு முறை இல்லை, இருமுறை இல்லை, 3ஆம் முறையாகவும் பாரத பிரதமராக அவர் வலம் வருகிறார் என்பதையும், இன்னும் எத்தனை முறை நாடாளுமன்ற தேர்தல் நடந்தாலும் திரு நரேந்திர மோடிஜி தான் இந்த நாட்டினுடைய பிரதமராக வருவார். அனைத்து மக்களையும் சமமாக பார்க்கின்ற பண்பு, அனைத்து மக்களும் ஒரு தாய்மை என்று நினைக்கின்ற நிலைப்பாடு, இப்படி மனித சக்தியோடு இதையும் கவர்ந்த தலைவராக இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர் வருகிறார். திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் காலமானார். அவருக்கு வயது 48. இதய அறுவை சிகிச்சைக்கு பிறகு சென்னை சேத்துப்பட்டில் உள்ள வீட்டில் ஓய்வெடுத்து வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. இன்று மாலை பெசன்ட் நகர் மீன் மயானத்தில் மனோஜ் உடலுக்கு இறுதிச் சடங்கு. நீலாங்கரையில் உள்ள பாரதி ராஜா இல்லத்தில் இருந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு தகனம் செய்யப்படும் என தகவல். இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் மறைந்த செய்தி மிகுந்த வருத்தம் அளிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தள பதிவு. எடப்பாடி பழனிசாமி, வைகோ, அண்ணாமலை, ஜி.கே. வாசன், செல்வ பெருந்தகை உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் இரங்கல். சேத்துப்பட்டு இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள மனோஜின் உடலுக்கு திரையுலகினர் நேரில் அஞ்சலி. நடிகர் கார்த்தி, இயக்குநர்கள் ஆர்.கே. செல்வமணி, ராம், சேரன், மாரி செல்வராஜ் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி. எனது ஆத்ம நண்பர் பாரதி ராஜாவின் புதல்வனும் நடிகருமான மனோஜ் மறைந்த செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியடைந்ததாக கமல்ஹாசன் வேதனை. மனோஜ் மறைவுக்கு பாக்யராஜ், பவன் கல்யாண், டி. ராஜேந்தர் உள்ளிட்டோரும் ஆழ்ந்த இரங்கல்.
இப்படி ஒரு சோகம் பாரதி ராஜாவுக்கு நிகழ்ந்திருக்க வேண்டாம் என மனோஜ் மறைவுக்கு இசைஞானி இளையராஜா இரங்கல். என்ன சொல்வது என்று தமக்கு வார்த்தைகளே வரவில்லை என்றும் உருக்கம். இப்படி ஒரு சோகம் பாரதிக்கு நிகழ்ந்திருக்க வேண்டாம் என்று தோன்றினாலும் நிகழ்வதை நம்மால் தடுக்க முடியாது, ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று காலம் விதித்திருக்கின்ற காரணத்தால் மனோஜின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். நிதி தரவில்லை என்பதற்காக இடமானத்தை அடமானம் வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமைகள் அல்ல நாங்கள். நிதி தரமாட்டோம் என மிரட்டினாலும் பணம் வேண்டாம் என தாய்மொழி காப்போம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசம். தமிழ்நாட்டு மாணவ கண்மணிகளை, இளைய சமுதாயத்தை காக்கக்கூடிய பிரச்சனை. அவர்கள் நிதி தரவில்லை என்பதற்காக இனமானத்தை அடமானம் வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமை அல்ல நாங்கள். மாநில சுயாட்சியை உறுதி செய்து மாநில உரிமைகளை நிலைநாட்டினால்தான் தமிழ் மொழியை காக்க முடியும். விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். எனவே இந்தியாவின் கூட்டாட்சி தன்மையை காக்கவும் மாநிலங்கள் சுயாட்சியை வென்றெடுக்கவும் மிக சரியான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். மாநில சுயாட்சியை உறுதி செய்து மாநில உரிமைகளை நிலைநாட்டினால்தான் தமிழ் மொழியும் காக்க முடியும், தமிழினத்தை உயர்த்த முடியும் என்பதை உறுதிபட தெரிவித்து அதற்கான அறிவிப்பை விரைவில் வெளியிடுவேன் என்றும் அறிவித்து இந்த அளவில் என்னுடைய விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. சோதனையின் போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடந்து கொண்ட விதம் மனித தன்மையற்ற செயல். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஊழியர்கள் துன்புறுத்தப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிர்வாகம் பிரமாண பத்திரம் தாக்கல். ராமநாதபுரம், பெரம்பலூர் நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். நீலக்கோடி கடற்கரை திட்டம் மூலம் 6 கோடி செலவில் மெரினா கடற்கரை மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் மானிய கோரிக்கை விவாதத்தின் மீது அமைச்சர் KN நேரு அறிவிப்பு. இணையதள வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. மன்னர்களின் தலைநகரமாக விளங்கிய ராமநாதபுரம் விவசாயம் சார்ந்த வணிகம் அபரிதமான தொழில் வளர்ச்சியை கொண்டுள்ள பெரம்பலூர் ஆகிய 2 நகராட்சிகளிலும் மாநகராட்சியாக தரம் உயர்த்துவது குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடன் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்தார். சென்னையில் பருவமழை காலத்தில் அம்மா உணவகத்தில் தான் இலவசமாக உணவு வழங்கப்பட்டு வருகிறது. அம்மா உணவகங்கள் எங்கும் மூடப்படவில்லை. கூடுதலாக 40 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் KN நேரு விளக்கம். தமிழ்நாட்டில் சொத்து வரி உயர்வுக்கு காரணம் என்ன? சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு விளக்கம். நூறு நாள் வேலை திட்டத்திற்கான 4034 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும். மக்களவையில் திமுக MP கனிமொழி வலியுறுத்தல். திரித்து கூறப்படும் செய்திகள், யூகங்களுக்கு எல்லாம் பதிலளிக்க முடியாது. திமுகவுடன் தேமுதிக இணக்கமாக செல்கிறதாக என்ற கேள்விக்கு பிரேமலதா விஜயகாந்த் பதில். பத்திரிகைக்காரர்களை செய்யற விஷயம் அது மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. நாங்க எங்க கட்சி வளர்ச்சியை, எங்க கட்சி வேலையை மட்டும்தான் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க பத்திரிகைக்காரங்க எழுதுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நிதி நிறுவன மோசடி வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை ஏலம் விட்டு அந்த பணத்தை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கலாமா? கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதன் யாதவ் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
சீமை கருவேல மரங்களை அப்புறப்படுத்துவது குறித்த ஏல அறிவிப்பை ஏப்ரல் 25ஆம் தேதிக்குள் வெளியிட வேண்டும். தகுந்த பதிலளிக்க தவறினால் ஏலம் அறிவிப்பை தாங்களே வெளியிட வேண்டியிருக்கும் என்றும் தமிழக அரசுக்கு சென்னை நீதிமன்றம் எச்சரிக்கை. ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள 315 காலி பதவி இடங்களுக்கு மே மாதத்தில் இடைத்தேர்தல் நடத்த திட்டம். தேர்தல் குறித்த முன்னேற்பாடு பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு மாநில தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். ஆளுநர் சந்திப்பில் தமிழின் பெருமையும் தமிழக பண்பாடும் காக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாகவே எல்லா சொற்களையும் பயன்படுத்தினேன். ஆளுநர் உடனான சந்திப்பு சர்ச்சையை கிளப்பிய நிலையில் நடிகர் பார்த்திபன் விளக்கம். திருப்பூர் மாவட்டம் வெங்கபேடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவிகளிடம் ஆசிரியர் சில்மிஷத்தில் ஈடுபட்டதாக புகார். தேர்வு அறையில் பிட்டு இருக்கிறதா என சோதனை செய்வதாக கூறி அத்துமீறி ஆசிரியரிடம் போலீசார் தீவிர விசாரணை. +2 பொதுத் தேர்வுகள் நிறைவடைந்த நிலையில் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் வரும் ஏப்ரல் 4ஆம் தேதி தொடங்கும் என தேர்வுகள் இயக்குநரகம் அறிவிப்பு. +1 தேர்வு தாள்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி 30 வரை நடைபெறும் எனவும் தகவல். திருநள்ளாறு ஆலயத்தில் வரும் 29ஆம் தேதி சனி பயிற்சி விழா நடைபெறாது என கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அடுத்த ஆண்டுதான் சனி பயிற்சி என விளக்கம். சிறார் பாலியல் தாக்குதல் வழக்கில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த சர்ச்சைக்குரிய உத்தரவு. தமாக தலையிட்டு மேல் விசாரணைக்கு எடுத்தது உச்சநீதிமன்றம். IPL தொடரின் லீக் ஆட்டத்தில் குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் 11 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. குஜராத் டைட்டன்ஸ் அணியின் போராட்டம் வீணானது. IPL தொடரில் அதிக முறை டக் அவுட் ஆன வீரர் என்ற மோசமான சாதனையை படைத்தார் மேக்ஸ்வெல். பஞ்சாப் கிங்ஸ் அணிக்காக நடப்பு சீசனில் களமிறங்கிய மேக்ஸ்வெல் 19வது முறையாக ரன்கள் எதுவும் எடுக்காமல் ஆட்டமிழப்பு. பிரீமியர் தொடர் லீக் போட்டியில் இன்று கொல்கத்தாவை எதிர்கொள்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. இரு அணிகளும் முதல் போட்டியில் தோல்வியடைந்த நிலையில் முதல் புள்ளியை பெற முனைப்பு காட்டும் என்பதால் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்ப்பு. ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் ஆடவர் 87 கிலோ எடை பிரிவில் இந்திய வீரர் சுனில்குமார் வெண்கலம் வென்று அசத்தல். சீன வீரர் ஹுவாங்கை வீழ்த்தி அசத்தல் வெற்றி. 9000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய பிரபல தொழில்நுட்ப நிறுவனமான IBM முடிவு. நிறுவன சீரமைப்பு நடவடிக்கையை மேற்கோள் காட்டி அமெரிக்காவில் ஊழியர்களை வெளியேற்ற நடவடிக்கை.